இரண்டாவது பிராமணத்தை முடித்துள்ளோம். இந்த இரண்டாவது பிராமணம் கூர்ச்ச பிராமணம் என்று அழைக்கப்பட்டது. இதில் விஸ்வ தைஜச பிராக்ஞ துரிய தத்துவம் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வனை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்தோ வை நாம ஏஷக தக்ஷிணே அக்ஷன் புருஷக என்று கூறப்பட்டது. இந்தக என்றால் அனைத்தையும் பிரகாசப்படுத்துபவன். காரணம், விஸ்வன்தான் இந்த அகில உலகத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த விஸ்வன் வைஸ்வானரனிடமிருந்து வேறுபடாத தத்துவம். இப்படிப்பட்ட விஸ்வன் இந்திரன் என்று அழைக்கப்படுகின்றான். அதாவது தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டிக்கொள்வதில்லை, தன்னுடைய வெளிப்பாட்டை காட்டாமல் மறைந்திருக்கின்ற தத்துவம் என்று தேவர்கள் பிரத்யக்ஷ துஷக என்று சொல்லப்பட்டது. இதில் பல பொருள்கள் உண்டு. ஒன்று, இந்த விஸ்வந்தா வைஸ்வானரன் என்பது நமக்கு இரகசியமாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சக்திகளும் வெளிப்பாடுகளும் ஒவ்வொரு தேவதைகளால் செய்யப்பட்டு வருகின்றது. அவைகளெல்லாம் நமக்கு மறைந்து தெரியாமல், தேவ ரகசியம் என்று சொல்வோம், தெரியாமல் இருக்கின்றது. அதாவது இயற்கையில் உள்ள பல நியதிகள் இரகசியமாகவே இருக்கின்றது. பிறகு அடுத்த மந்திரத்தில் தைஜசன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தைஜசன் இங்கு ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து வேறுபடாததாகவே அறிமுகப்படுத்தப்பட்டு, தைஜசனுடைய அன்னம் என்ன என்று கேட்டால், எப்படி ஸ்தூல சரீரத்திற்கு அன்னமோ அதே போல மனதிற்கு அன்னம் எது என்றால் நம்முடைய உணவினுடைய சூக்ஷ்ம அம்சம் என்று சொல்லப்பட்டது. உண்மையில் 5 இந்திரியங்கள் வழியாக எதை கொடுக்கின்றோமோ அது நேரடியான அன்னம். இருப்பினும் நம்முடைய உணவினுடைய சூக்ஷ்ம அம்சமும் நம்முடைய குணத்தை, நம்முடைய மனதை நிர்ணயிக்கும். பிறகு நம்முடைய ஹிருதயம்தான் அதனுடைய கோலகமாக இருப்பதனால் ஹிருதயத்தில் அந்த சூக்ஷ்ம சரீரமான தைஜசன் தங்கி இருப்பதாக கூறப்பட்டு, நாடி வழியாக, ஹிதா என்ற நாடி வழியாக சஞ்சரித்து சொப்பனத்தை எல்லாம் அனுபவிக்கின்றான் என்று கூறி, பிறகு பிராக்ஞ தத்துவம் இறுதி 4வது மந்திரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிராக்ஞ தத்துவத்திடம் அனைத்து விதமான பேதங்களும் ஒன்றாகி விடுகின்றது. தேவதையுடன் அல்லது சமஷ்டியுடன் கலந்து விடுகின்றது, அல்லது காரணத்தில் ஒடுங்கி விடுகிறது. இவ்விதம் பிராக்ஞனை அறிமுகப்படுத்தி துரியத்தை இங்கு ஏற்கனவே கூறிய விதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நேதி நேதி ஆத்மா. இங்கு ஆத்மாவுக்கு லட்சணம் நேதி நேதி. எந்த துரியத்தினிடம் எந்த விதமான பிரபஞ்சமும் விஸ்வ தைஜச பிராக்ஞன் என்ற ஸ்டேட்டஸ் தன்மை இல்லையோ அது துரியம், அது ஆத்மா. இப்போ நேதி நேதி என்று நீக்கப்பட்டதற்கு பிறகு எது எஞ்சி இருக்கின்றதோ அது ஆத்மா. பிறகு அக்ரிஹ்யக நகி கிருஹ்யதே, அதனுடைய சொரூபம் அக்ரிஹ்யமாக இருக்கின்றது, இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாததாக இருக்கின்றது என்று நாம் ஏற்கனவே பார்த்த கருத்துக்கள் வந்தது. பிறகு இறுதியில் யாக்ஞவல்யர் ஜனகரை பார்த்து கூறுகின்றார், அபயம் வை ஜனக பிராப்தோசி. இப்பொழுது அபயம் என்ற ஒரு தத்துவத்தை நீ அடைந்துள்ளாய் என்று ஜனகரிடம் கூறுகின்றார். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், அபயம்ங்கிறதற்கு 2 பொருள். ஒன்று, பிரம்மத்தை குறிக்கின்றது, பயம் முதலிய தர்மங்கள் அற்றது. பயாதி தர்ம அல்லது குணவர்ஜிதம் நிர்குண பிரம்மன், நிர்குண பிரம்மத்தை நீ அடைந்துள்ளாய். அல்லது அபயம் என்பது மோக்ஷத்தை குறிப்பதாக இருந்தால் நிர்குண பிரம்ம ஞானத்தினால் நீ மோக்ஷத்தை அடைந்துள்ளாய்.
அதாவது அபயம் என்று சொல்லப்படுகின்ற மோக்ஷம் பலன். இதற்கு பிறகு என்ன நடந்தது? சகோவாச்ச ஜனகக, அப்பொழுது ஜனகர் கூறுகின்றார், அபயம் துவா கச்சதாத், நீங்கள் என்னை அபயத்தில் கொண்டு செலுத்தினீர்கள் அல்லது அபயத்தை அடைய வைத்தீர்கள். நக பகவன் அபயம் வேதயசே, அபயத்தை நீங்கள் உபதேசித்து அடைய வைத்தீர்கள். நமஸ்தேஸ்து, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று கூறி, இப்பொழுது அவர் இதுவரை சகசிரம் சகசிரம் என்று 1000 பசுக்களை தட்சிணையாக கொடுக்கின்றேன் என்றெல்லாம் கூறி வந்தார். இப்பொழுது இமே விதேகாகா அயம் அகம் அஸ்மி, இந்த விதேகத்தையே நான் தட்சிணையாக கொடுக்கின்றேன். பிறகு யோசித்து பார்க்கிறார், இந்த ஜடமான ராஜ்யத்தை நாம் தட்சிணையாக கொடுப்பது மிக குறைவு என்று உணர்ந்து, அகம் அயம் அஸ்மி, நான் உங்களுக்கு தாசனாக வருகின்றேன், அதாவது நான் என்னையே உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்ற தட்சிணையை அவர் கொடுக்கின்றார். நாம் சென்ற வகுப்பில் இந்த தட்சிணையை பற்றிய விசாரத்தில் இருந்தோம். இங்கு நாம் எதை தட்சிணையாக கொடுக்க வேண்டும் அல்லது கொடுப்போம் என்றால், நாம் எதை மதிக்கின்றோமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும், அதைத்தான் கொடுப்போம். அதை கொடுத்தார்தான் தட்சிணை என்று பெயர். நமக்கு நம்மிடம் சில பொருள் இருக்குது, அது நமக்கு பயனில்லாமல் இருக்குது, அதை கொடுக்கறதெல்லாம் உண்மையான தட்சிணை அல்ல, அது நம்மை நாம் ஏமாற்றி கொள்வது. அது மட்டுமல்லாமல் நாம் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோம் என்பது எந்த அளவுக்கு பலனை அடைந்துள்ளோம் என்பதை பொறுத்து. ஒரு குருவானவர் தட்சிணைக்காக பொருள் கிடைக்கும்னு வேதாந்தத்தை உபதேசித்தால் அவரை நம்ம ஸ்ரோத்ரியன்னு சொல்லிடுவோம், பிரம்மனிஷ்டன் என்று சொல்ல முடியாது. இப்போ ஸ்ரோத்ரியர்கள் தான் வேதாந்த உபதேசத்தை ஜீவிதத்துக்கு காரணமாக பயன்படுத்துவார்கள். அது ஒரு ப்ரொஃபஷன், எத்தனையோ டீச் பண்ணுறோம். அதே போல் இதையும் நம்ம உபதேசிக்கின்றோம். இப்போ இலக்கணம் சொல்லி கொடுக்குறோம், ஸ்கூலில் எத்தனையோ டீச் பண்ணுறோம், அது ஒரு ஜாப். அதுபோல் யார் வேதாந்தத்தை செய்வார்கள்னா ஸ்ரோத்ரியந்தான். ஆனால் பிரம்மனிஷ்டன் உபதேசிப்பது தன்னுடைய ஜீவிதத்திற்காகவோ பொருளுக்காகவோ அல்ல. பிறகு ஒரே ஒரு காரணம், பல இடங்களில் ஆச்சாரியர்கள் கூறுவார்கள், உபதேசிப்பதற்கு கருணை என்ற ஒன்றுதான் காரணம். அதாவது நாம் எந்த ஒரு ஞானத்தை அடைஞ்சோமோ அந்த ஞானத்தை அதை அடைய விரும்புபவர்கள் அடையட்டும் என்கின்ற கருணையை தவிர அவருடைய உபதேசத்துக்கு வேற காரணம் கிடையாது. அதாவது கடமை என்பதும் கூட கிடையாது. காரணம் என்ன? வேதமானது ஞானிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விடுகின்றது. நீ படித்த ஞானத்தை உபதேசம் பண்ணணும், பண்ணுனா தான் உனக்கு விதேக முக்தி, இப்படியெல்லாம் நிபந்தனை இல்லை. ஆனால் வேதத்தில் ஒரு கருத்து இருக்கு, நீ படித்த வித்யாவை மற்றவங்களுக்கு கொடுக்காம போயிட்டீன்னா பிரம்ம ராட்சசனாக மாறிடுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீ ராட்சசனாக மாறி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பியா? அது வேற வித்யா, பிரம்ம வித்யாவுக்கு அல்ல. அது எதற்கு சொல்லப்படுகிறதுனா, அந்த அறிவு பரம்பரையாக தொடரணும். நீ என்னுடைய வீட்டுக்கு தான் சொல்லி கொடுப்பேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு லோபத்தில், நம்ம பணத்தில் தான் லோபம்னு நினைக்கிறோம், அறிவிலையும் லோபம் இருக்கு. உனக்கு அறிவில் லோபம் வந்துடக்கூடாது. ஆகவே எந்த வித்யாவை நீ கற்றாயோ அதை கண்டிப்பாக யாருக்காவது சொல்லி கொடுத்தா தான் உனக்கு கடன் தீருகிறது. அதைத்தான் ரிஷி ரிணம் அப்படின்னு சொல்கிறது. ரிஷிகளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த ரிணம், அந்த கடன் எப்போ தீரும்னா நம்ம பெற்றதை யாருக்காவது சொல்லி கொடுத்தால். இதெல்லாம் ஆத்ம வித்யாவை தவிர மற்ற வித்யாவுக்கு தான். ஆத்ம ஞானத்திற்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் எக்ஸெப்ஷன். ஆகவே குரு பிரம்மனிஷ்டனாக இருக்கின்ற குருவினுடைய உபதேசத்திற்கு ஒரே ஒரு ஹேது, அவர் ஏன் உபதேசிக்கணும்? ஏன்னா எந்த கர்மத்திற்கு ஒரு காரணம் சொல்லி ஆகணும். காரணம் இல்லாமல் நம்ம கர்மத்தில் ஈடுபட முடியாது. அதற்கு சங்கரர் பல இடத்துல தன்னுடைய விளக்கத்தில் கூறுவார், கருணை. கருணையை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. பிறகு கருணை
சம்சாரம்னு சொல்ல முடியாது. பராபக்த லட்சணத்தில் கருணை பக்தனுடைய ஞானியினுடைய லட்சணமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் குரு எந்த தட்சிணையும் எதிர்பார்த்து உபதேசிக்கவில்லை. பிறகு சிஷ்யனுடைய தட்சிணை அவனுடைய மனதை பொறுத்து இருக்கின்றது. அப்படி பார்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஜனகருக்கு இவ்வளவு இந்த ஞானத்துக்கு இந்த பொருள் தகுதியானது, இந்த பொருள் வர்த்தன்னு நினச்சிட்டு இருந்தார். பிரம்ம ஞானம் வந்தவுடன் அவரை அறியாமல் தேசத்தையும் கொடுக்கின்றார், தன்னையும் கொடுக்கின்றார். இது எதை குறிக்கின்றது என்றால், ஒன்று ஜனகருக்கு இந்த ஞானம் வந்துள்ளதுங்கிறத குறிக்கின்றது. இரண்டாவது ஞானத்தினுடைய பலன் தியாகம். ஞானத்துக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால், ஒன்று நிவிருத்தி, இனி ஒன்று தியாகம். இந்த ஞானம் வர வர நம்மை எறியாமல் நிவிருத்தி நமக்குள் ஏற்படும். அதெல்லாம் ஞானத்திற்கான லிங்கம், அடையாளம். இனி ஒரு அடையாளம் தியாகம். இந்த தியாகம்ங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு. ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி செய்கிற தியாகம், ஞானத்தினுடைய விளைவாக வருகின்ற தியாகம். இப்போ ஞானத்திற்கு முன்னாடி செய்கிற தியாகம் ஞானத்திற்கான சாதனையில் ஈடுபடுவதற்காக. அந்த சாதனையில் ஈடுபடணும்னா அபரிக்கிரகம்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதிகமான பொருளை கையாண்டுட்டு இருந்தோம்னா நமக்கு அதுலேயே யோகக்ஷேமத்தில் மனசு போயிடும். ஆகவே சில பொருள்களை எல்லாம் துறக்கணும், பொறுப்புகளை துறந்து நம்ம என்ன செய்யணும், விசாரத்தில் ஈடுபடணும்னு ஒரு தியாகம் பண்ணுவோம். நம்ம பெரிய பொறுப்பில் இருப்போம் அல்லது பொருள் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஏன் துறக்கிறோம் அப்படின்னா ஞானத்துக்காக. அது ஒரு தியாகம். பிறகு ஞானம் வந்தவுடன் நம்மை அறியாமல் அனைத்து பொருள்கள் மீதும் உள்ள பற்று நம்மிடமிருந்து நீங்கிவிடும். இது வெளி தோற்றத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் பொருளை கையாண்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ள பற்றில்லாமல் இருப்பார்கள். இதை நம்மளும் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நானும் பொருளை கையாண்டுட்டு இருக்கேன், பற்று இல்லை அப்படின்னு ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அது கடைசி ஸ்டேஜ். அது ஆரம்பத்திலேயே இருக்காது. அதுக்கு தான் சொல்வார்கள், ஒருத்தர் படகுல போயிட்டு இருந்தாராம். அவர் இந்த வெள்ளி பாத்திரம், அது கமண்டலத்தை வெள்ளியில் வச்சுருந்தாராம். யாரோ கொடுத்துருக்காங்க, வச்சுருக்கார். இனி ஒருவர் கிரகஸ்தன், அவன் பித்தளை வச்சுருக்காராம். இப்போ இந்த சுவாமியை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு பற்று இருக்குது, நீங்கள் என்னை விட அதிக லக்ஸுரியாக இருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரா, உண்மைதான், நீ பித்தளையை வச்சுருக்கேன், நான் வெள்ளியை வச்சுருக்கேன், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இதை நான் எப்போ வேணாலும் தண்ணியில் போடுவேன்னாராம். போடுங்க பார்க்கலான்னாராம். போட்டாராம். இவனுக்கு பயம், இவனது வாங்கி போட்டுருவாங்களோன்னு பிடிச்சிட்டானாம். அப்படி இதுதான் உண்மையிலேயே ஒரு பொருள் மீது பற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்குள்ள எப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும்னா, இந்த நொடியில் இந்த பொருளை நான் இழந்து விடுகின்றேன் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். ஆத்மார்த்தமாக நினச்சி பார்க்கணும். நம்மையே ஏமாற்றாமல் நினச்சி பார்க்கணும். இந்த பொருள் இல்லாமல் நான் அப்படின்னு நினச்சி பார்த்து அதே சந்தோஷம், அந்த பொருள் இருக்கும்போது என்ன நானோ அதே நான் இருக்க முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே அந்த பொருள் மீது நமக்கு பற்று இல்லை என்பது உறுதியாகும். இது மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஞான பலனாக வருகின்ற ஆழ்ந்த மனதிற்குள் இருக்கின்ற ஒரு உணர்வு. அதுதான் ஞானத்தினுடைய பலன். அதனுடைய வெளிப்பாடு தான் இவர் விதேகாகா, இந்த ராஜ்யத்தையே கொடுக்கின்றேன். உண்மையிலேயே யாக்ஞவல்கியருக்கு ராஜ்யம் வேண்டான்னு இவருக்கு தெரியும். பிறகு இவரை அறியாமல் நான் ராஜ்யத்தையே கொடுக்கிறேங்கிற சொல்லினுடைய தாற்பயம், உள்நோக்கு என்னவென்றால், இவருக்கு ஞான பலன், ஞான பலத்தினுடைய விளைவாக தியாகம். பிறகு அடுத்தது அயமகமஸ்மின்னு சொல்கிறார். நான் என்னையே கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் எதை குறிக்கின்றது என்றால், இவருடைய அந்த அகங்காரமானது நீங்கியுள்ளது என்பதை குறிக்கின்றது. பொருளை கொடுக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளவு சுலபமாக யாரும் மற்றவர்களுக்கு பொருளை கொடுத்து விட மாட்டார்கள். அதைவிட பெரிய விஷயம் நம்முடைய அகங்காரத்தை கொடுப்பது, நம்முடைய சேவையை கொடுப்பது. எல்லோருமே
சேவை செய்வதற்கு அவ்வளவு தூரம் தயாராவதில்லை. இப்போ யாருக்காவது உணவு கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், பணத்தை கொடுத்துட்றோம், அன்னதானம் நடந்துருது. ஆனால் நார்த் இந்தியாவிலெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்குது, இன்றும் இருக்குது. அதாவது ஒரு பக்தர்கள் பத்ரிநாத், கேதாரிநாத் இந்த மாதிரி போகும்போது பெரிய செல்வந்தர்கள் உணவை தயார் பண்ணி கொண்டு வச்சுட்டு அவர்களே கையில் எடுத்து கொடுப்பார்கள். சும்மா ஆளை வச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு அது நடக்கட்டுன்னு விட்டு விடுவதல்ல. காரணம் என்னென்னா அதில் அவர்களுக்கு ஒரு திருப்தி, அந்த சேவையில் ஒரு திருப்தி, அவர்களே செய்ய வேண்டும் என்று. அப்படி இங்கே அந்த சேவையில் தான் நம்முடைய அகங்காரமானது நீங்கும். பொருளை கொடுக்கிறது ஒன்று, அதற்கு மேல் சேவையை நாம் கொடுத்தல், அதுதான் இங்கு ஜனகருக்கு தன்னை அறியாமல் வந்துள்ளது. அயம் அகமஸ்மி, நான் உங்களுக்கு சேவகனாக இருக்கின்றேன். இப்போ என்னை நீங்கள் பயன்படுத்துங்கள், ஒரு சர்வெண்ட்டை போல நீங்கள் பயன்படுத்துங்கள். இது ஞானத்தினுடைய விளைவாக வருகிறது. ஞானத்திற்கு முன்னாடியும் சேவை தேவை, ஞானத்திற்கு பிறகும் அது ஒரு ஞானத்தின் பலனாக வருகின்றது. இதெல்லாம் தான் லிங்கம் அப்படின்னு சொல்கிறது, அடையாளம்னு சொல்கிறது. ஒரு குரு எந்த அடையாளத்தை வச்சுட்டு சிஷ்யனுடைய மனப்பக்குவத்தை புரிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னால், சமித்பாணிகிங்கிற இடத்துலையும் ஒன்று இருக்குது. இவன் ஞானத்துக்கு தயாராக இருக்கான், சேவை மனப்பான்மையோடு வந்திருக்காங்கிறதுலையும் சேவை இருக்குது. இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு யாக்ஞவல்கியர் உணர்வார், ஜனகர் பயனடைந்துள்ளார். அதனால தான் குரு பிரம்மனிஷ்டனாக இருக்கின்ற குரு 100% சிஷ்யர்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடாதுன்னு ஏன் உணர்கிறார் என்றால், அவர்கள் பயன் அடைந்திருந்தால் இயற்கையாக அவர்கள் சேவைக்கு முன் வருவார்கள். பயன் அடையவில்லை என்றால் முன் வர மாட்டார்கள். பயன் அடையாதவர்களிடம் நாம் அவர்களிடமிருந்து சேவையை எடுத்துக்கொள்வது தவறு. காரணம் என்ன, பயன் அடையாதவர்களிடம் நாம் எப்படி அவர்களிடம் சேவை எதிர்பார்க்க முடியும்? அப்படி நினைத்து தான் குருவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் சிஷ்யர்களிடம் வருவதில்லை. பயன் அடைஞ்சால் அது இயற்கையாக வரும், பயன் அடையலைன்னா வராது. பயன் அடையாதவர்களிடம் நாம் சேவையை எதிர்பார்த்து சேவையை நாம் எடுத்துக்கொள்வது தவறு, ஏன்னா அது ஒன்வே ஆயிரும். ஆகவே இங்கு யாக்ஞவல்கியர் ஜனகருடைய இந்த வாக்கியத்திலிருந்து என்ன புரிந்துள்ளார்னா, ஜனகர் பயனை அடைந்துள்ளார். இந்த ரெண்டு இருக்கு, ஞானத்திற்கு முன்னாடியும் தியாகமும் இருக்கு, சேவையும் இருக்கு. ஞானத்திற்கு பிறகும் தியாகமும் உண்டு, சேவையும் உண்டு. அதை குருவுக்கு அந்த சேவை தேவையா இல்லையா, பயன்படுத்துகிறாரா பயன்படுத்தலையா, அல்லது இவர் உண்மையிலேயே சேவை பண்ணுறாரா, இந்த இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. அந்த மனநிலை தான் முக்கியம். உண்மையிலேயே ஜனகர் யாக்ஞவல்கியருக்கு சேவை பண்ண வேண்டிய தேவை யாக்ஞவல்கியருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மனநிலை தான் இங்கு முக்கியம். நமக்கு சேவை பண்ணுற மனநிலை வந்தால் போதுமே தவிர உண்மையிலேயே சேவை பண்ணித்தான் ஆகணும், ஸ்தூலமாக வெளிப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் வெளிப்படலாம், வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த மனநிலையே நமக்கு போதும். இவ்விதம் இந்த இரண்டாவது பிராமணம் முடிவடைகின்றது. இனி நாம் மூன்றாவது பிராமணத்திற்கு செல்கின்றோம். முதல் மந்திரம். ஜனகம் ஹ வைதேகம் யாக்ஞவல்க்யோ ஜகாம ச மேனே ந வதிஷ்ய இதி அதஹ யஜ்ஜனகஸ்ச வைதேகः யாக்ஞவல்க்யஸ்ச அக்னிஹோத்ரே சமுதாதே
தஸ்யக யாக்ஞவல்க்யக வரம் ததோ சக காமம் பிரஷ்னமேவ வவ்ரே தம்ஹ அஸ்மை ததோ தம்ஹ சம்ராடேவ பூர்வம் பப்ரச்ச. இந்த மூன்றாவது பிராமணத்துக்கு ஸ்வயம் ஜோதி பிராமணம் என்பது பெயர். ஸ்வயம் ஜோதி பிராமணம் இது ஒரு பெரிய பிராமணம். 38 மந்திரங்கள் இந்த பிராமணத்தில் அடங்கி உள்ளது. நாம் பிருகதாரண்யக உபனிஷத்தில் 2 பிராமணங்கள் தான் பார்க்க போகின்றோம் விஸ்தாரமாக. அதற்கு பிறகு ஓரிரு வகுப்புகளில் மீதி 2 அத்தியாயம் சாரத்தில் முடிக்க போகிறோம். அப்படி பார்க்க போகிற 2 பிராமணத்தில் இது ஒன்று, அடுத்த பிராமணம் ஒன்று. அதுலேயும் இதுதான் பெரியது, ஸ்வயம் ஜோதி பிராமணம். அடுத்தது ஷாரீர பிராமணம்னு அதில் கொஞ்சம் இருக்குது, அதிகமாக அந்த பிராமணத்திலையும் இல்லை. ஆகவே நம்ம பெரிய ஒரே ஒரு பிராமணன் தான் பார்க்க போகின்றோம். அதுதான் இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணம். இங்கு என்ன கருத்து விளக்கப்படுகிறது என்பது பிராமணத்தினுடைய பெயரிலேயே நமக்கு விளங்குகின்றது. ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி என்ற கருத்துதான் இந்த பிராமணத்தினுடைய மைய கருத்து. ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி, அதனால தான் ஸ்வயம் ஜோதி பிராமணம் என்று பெயர். இங்கு ஜோதிகி என்ற சொல்லுக்கு சைத்தன்ய சொரூபம் என்பது பொருள். ஜோதினா லைட் அப்படின்னு அர்த்தம், வெளிச்சம், லைட். அது ஒரு எக்ஸாம்பிள், உதாகரணம்தான். ஒளி, லைட். இங்கு ஜோதிங்கிறது சைத்தன்யம். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒளியானது தனக்கென்று இருக்காது, மற்றதிடம் ஒளியை வாங்கி அது ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். இப்போ இரவில் சந்திரனை பார்க்குறோம், அந்த சந்திரனுடைய ஒளியானது சுயமாக இல்லை. பிறகு அந்த ஒளி எது? சூரியனுடைய பிரதிபிம்பம். சூரியன் அதில் படுது, அதில் இருந்து ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சூரியன் யாரிடமிருந்து ஒளியை வாங்கி விளக்குகிறதுனா அது இயற்கையாகவே ஜோதியாக இருக்கின்றது. அப்படி ஆத்மா சைத்தன்ய சொரூபம் என்றால் எங்கிருந்து ஆத்மாவுக்கு இந்த சைத்தன்யம்ங்கிறது வந்தது? இப்போ உடல் சேத்தனமாக இருக்குது, மனசு ஜடமாக இல்லாமல் சேத்தனமாக இருக்குது, அறிவு சொரூபமாக இருக்குது. அதை நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஆத்மாவிடமிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறோம். சந்திரனிடம் இருக்கின்ற ஒளியை போல மனதிடம் இருக்கின்ற ஒளி ஆத்மாவிடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். இனி ஆத்மாவுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தான் முதல் சொல் ஸ்வயம் ஜோதிகி. ஸ்வயம் ஜோதி என்றால் எங்கிருந்தும் இந்த சைத்தன்யம் வரவில்லை, அதுவே சைத்தன்ய சுபாவமாக இருக்கின்றது. ஸ்வயமாக சைத்தன்ய சொரூபம். ஸ்வயமாகனா தானே அறிவு சொரூபமாக, ஞான சொரூபமாக இருக்கிறதே தவிர ஆத்மாவிடம் இருக்கின்ற சைத்தன்யம் எதனிடமிருந்தும் வரவில்லை. இதைத்தான் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த பகுதியில் அவஸ்தாத்ரய விசாரம் நடக்க இருக்கின்றது. அவஸ்தாத்ரய விசாரம் நடக்க இருக்கின்றது. பொதுவாக
நம்ம ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தின்னு 3 அவஸ்தையை எடுத்துட்டு விசாரம் பண்ணுவோம். இங்கு ஜாக்ரத் அவஸ்தையில் ஆரம்பிக்கப்பட்டு முக்கியமாக சொப்ன அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. சொப்ன அவஸ்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு சுஷுப்தி அவஸ்தையும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஜாக்ரத் அவஸ்தை சில மந்திரங்கள் தான் மிக குறைவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு சொப்பனமும் சுஷுப்தியும் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கனவு ப்ளஸ் ஆழ்ந்த உறக்கம். நம்ம ஆழ்ந்த உறக்கத்தை அதிகமாக எடுத்துட்டு விசாரமெல்லாம் பண்ணியதே கிடையாது. உபநிஷத்துலேயும் பல இடங்களில் பிராக்ஞன்னு வந்தால் காரணம் சமஷ்டின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் இங்கு தான் சுஷுப்தியானது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பெரிய விசாரங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இங்கே சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவஸ்தாத்ரய விசாரத்தின் மூலமாக தர்க்கத்தை பிரதானமாக வைத்து கொண்டு தர்க்க சகாயேன, தர்க்கத்தையே சகாயமாக பயன்படுத்தி 3 அவஸ்தைகளில் குறிப்பாக சொப்பன அவஸ்தையும் சுஷுப்தி அவஸ்தையும் கனவும் ஆழ்ந்த உறக்கத்தையும் பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஆத்மாவினுடைய சொரூபமானது விளக்கப்படுகிறது தர்க்க பிரதானமாக. சரி, ஆத்மாவினுடைய எப்படிப்பட்ட சொரூபங்கள் எல்லாம் இந்த 2 அவஸ்தைகளினுடைய துணையை கொண்டு விளக்கப்படுகிறது என்றால், இப்பொழுது நம்ம வரிசையாக பார்ப்போம். 8 சொரூபத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 8 விதமான ஆத்மாவினுடைய சொரூபம் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலமாக, அவஸ்தாத்ரயம்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவஸ்தாத்வயம்தான், ஸ்வப்னம் சுஷுப்தி இந்த 2 அவஸ்தையை பயன்படுத்தி இப்போ நாம் பார்க்க போகின்ற 8 விதமான சொரூபம் நிலைநாட்டப்பட இருக்கிறது. ஏன்னா இது பெரிய பிராமணமாக இருக்கிறதுனால உள்ளே போயிட்டோம்னா நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு மறந்துடுவோம். அதனால தான் ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை நிலைநாட்ட போகிறோம்னு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பிராமணத்திற்குள்ளே இந்த கருத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது அந்த 8 சொரூபத்தையும் வரிசையாக பார்ப்போம். முதல் சொரூபம் இந்த ஆத்மா, எல்லாமே ஆத்மாவினுடைய சொரூபம். ஆத்மா ஷரீர வதிரிக்தம். ஷரீர வதிரிக்தம். ஷரீர வதிரிக்தம் என்றால் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது. ஷரீர வதிரிக்தம்னா வேறானது. நாம் உண்மையிலேயே 2 அவஸ்தையை தான் எடுத்துக்க போகிறோம், கனவு ஆழ்ந்த உறக்கம். இந்த 2 அவஸ்தையை எடுத்துட்டு தர்க்கத்தின் மூலமாக அனுமானத்தின் மூலமாக முதலில் நிலைநாட்டப்பட இருப்பது ஷரீர வதிரிக்தம். ஆத்மா ஸ்தூல சரீரத்திலிருந்தும் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் வேறானது. இந்த 2 சரீரங்களும் பிறகு காரண சரீரமும் அதற்குள் இருக்கு. இந்த 3 சரீரங்களும் ஆத்மாவினுடைய சொரூபம் அல்ல. இரண்டாவது கருத்து சுத்தத்துவம். ஆத்மா சுத்தம், தூய்மையானது, சுத்தத்துவம். இப்பொழுது நம்முடைய உடல் இருக்கு. இந்த உடல்ல அசுத்தம்னு ஒன்று படிக்கிறது, நம்ம அதை தூய்மைப்படுத்துகிறோம். ஆகவே உடல்னு ஒன்று இருக்கு. அந்த உடலுக்கு வேறாக ஒன்று அசுத்தம்னு ஒன்று இருக்கு. அந்த அசுத்தம் உடலில் படும் பொழுது நம்ம இந்த உடலை தூய்மைப்படுத்துகிறோம். ஆகவே நம்முடைய உடலானது அசுத்தத்துடன் சேரும் வாய்ப்புடன் படைக்கப்பட்டுள்ளது. யாருமே 100% க்ளீனாக உடலை வச்சுருக்க முடியாது. காரணம் என்ன? இல்லை நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலும், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குளிப்பாட்டுனா நம்ம உடலில் அழுக்கு இருக்கும். ரொம்ப சுத்தம் வேணும்னா ஆசிட்டில் போட்டு தான் எடுக்கணும். காரணம் என்ன?
உடலில் அசுத்த ஸ்வரூபம். குளிச்சுட்டு வந்த உடனே பாத்ரூமில் ஃபேனோ ஏர் கண்டிஷனோ இருக்க போகிறதில்ல, வேர்வை வந்துடும். அசுத்தம்ங்கிறது உடலினுடைய சுபாவமாகவே இருக்கு. அது விளக்கப்பட இருக்கின்றது. மூன்றாவது ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபம். அதுதான் இந்த பிராமணத்தினுடைய தலைப்பே, ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபம். இதுக்கெல்லாம் ஜாகிரத அவஸ்தை அவ்வளவு பயன்படாது. ஏன்னா மற்ற ஜோதிகளோடு கலந்துருக்கு. சொப்பன அவஸ்தையில் தான் வேற ஜோதி கிடையாது. ஆனால் அங்கேயும் ஏதோ ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அந்த லைட்டு எங்கிருந்து வருதுன்னு சொல்லி நம்ம விசாரம் பண்ணி சொப்பனத்தின் மூலமாகத்தான் ஸ்வயம் ஜோதியை நிலைநாட்டுகின்றோம். ஏன்னா ஜாகிரத்தில் ஆத்ம ஜோதியும் இருக்குது, அனாத்ம ஜோதியும் இருக்குது. ஆகவே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உண்மையிலேயே அனாத்ம ஜோதியிலேயே தான் எல்லாம் நடக்குதான்னு சொல்லி. ஆகவே சொப்பனத்தை பயன்படுத்தி ஸ்வயம் ஜோதிங்கிறத நிலைநாட்ட போகிறோம். நான்காவது அலுப்த சக்தி மத்துவம். அலுப்த சக்தி மத்துவம். அலுப்த சக்தி. அலுப்தம் என்றால், லுப்தம்னா விட்டு போகிறது, இல்லாமல் போகிறது. லுப்த சக்திமத் அப்படின்னு சொன்னால் சக்தி இருக்குது, ஆனால் இடையில போய் போய் வரும். அதை நம்ம பார்க்குறோம். ஒருவர் ரொம்ப நல்லா இருப்பார், திடீர்னு மெலிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். என்ன ஆச்சுன்னு கேட்டால் உடல்நிலை சரியில்லை, டைஃபாய்டு வந்துடுது, அது வந்துடுதுன்னு சொல்லி அந்த சக்தி லுப்தமாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா பிரிஸ்காக மறுபடியும் ஓடிட்டுருப்பார், மறுபடியும் அவருக்கு ஸ்ட்ரென்த்து வந்துடும். அப்போது நம்மிடத்தில் இருக்கின்ற சக்தி இருக்கே, பவர் டு ஸ்பீக், பவர் டு சி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பீரியடில் குறையும், அப்புறம் வரும், அப்புறம் குறையும், அப்புறம் தேய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்படி நம்மிடத்தில் இருக்கிற சக்தி அப்படி இருக்குது. ஆனால் ஆத்மாவிடம் இருக்கிற ஒரு சக்தி இருக்கே, அந்த சக்தியை சைத்தன்யம்னே சொல்ல போகிறோம். அது அலுப்தம் அப்படின்னா என்றுமே குறையாத, நீங்காத, தேய்வில்லாத சக்தி ஸ்வரூபம். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வெரி இன்ட்ரோடக்ஷன் தான். எல்லாம் ஒவ்வொன்றும் அனுமானத்தின் மூலமாகவே நிலைநாட்ட போகிறோம். பிறகு ஐந்தாவது அசங்கத்துவம். அசங்கத்துவம் ஏதோடும் சம்பந்தப்படாதது, அதற்குள்ளேயே இருக்கும், ஆனால் அதோடு சம்பந்தப்படாதது. அதற்குள்ளேயே இருந்து கொண்டும் அதோடு சம்பந்தப்படாதது. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கருத்தும் சொப்பனத்தை விசாரம் பண்ணி நம்ம அடைய போகிற கருத்து. சொப்பன விசாரத்தில் இந்த 5ஐயும் நம்ம நிலைநாட்ட போகிறோம். அதாவது கனவு அவஸ்தையை எடுத்துட்டே நாம் இந்த 5 தத்துவத்தையும் இனிமேல் பார்க்க போகிறோம். அதாவது சரீரத்திலிருந்து வேறுபட்டது, சுத்தமானது, ஸ்வயம் ஜோதி, அலுப்த சக்தி மத்துவம், அசங்கத்துவம். இனி பார்க்க போகிற 3ம் ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்துக்கொண்டு சுஷுப்தி அவஸ்தையின் துணை கொண்டு நம்ம நிலைநாட்ட போகிறோம். அது 6வது கருத்து, நிரதிசய ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம், நிரதிசயம்னா அளவிட முடியாத ஆனந்த ஸ்வரூபம். நிரதிசய ஆனந்த ஸ்வரூபம், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்த மீமாம்சை பண்ணணும். அதே மீமாம்சை இங்கேயும் வந்துள்ளது. சில வேற்றுமைகள் அங்கே 11 ஸ்டெப்பில் வந்தது. ஸ்ரோத்ரியஸ்ய காமகதஸ்யன்னு இங்கே 7 ஸ்டெப்பில் வரும். அதே பேட்டர்னில் வருது. அப்படி இங்கே ஆனந்த மீமாம்சை நடக்க போகுது. அந்த ஆனந்த மீமாம்சைன்னா என்ன? ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறத காட்ட போகிறோம். அதற்கு நம்ம உதவியாக எடுத்துக்கொள்ள போவது ஆழ்ந்த உறக்கம். காரணம் என்னன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எத்தனையோ நிபந்தனை போடுவோம். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இவர் இப்படி பேசணும், அவர் அப்படி பிஹேவ் பண்ணணும், என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இது ரிலேஷன்ஷிப்பில்
பிறகு எத்தனையோ ஆப்ஜெக்ட், எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நான் ஜாகிரத அவஸ்தையில் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ நிபந்தனை. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் போனால் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால தான் சந்தோஷமாக இருக்கும். இங்கே பொருள் அதிகமாகத்தான் சந்தோஷப்படுறேன்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பொருளும் இல்லை, அதனால சந்தோஷம். ஸோ ஆகவே அதை உதாரணமாக வச்சுட்டு அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது, அதுக்கு என்ன சோர்ஸ் இங்கேன்னா சொல்லிடுவோம். நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிறியே என்ன காரணம்னா ஆத்மா ஞாபகத்துக்கே வராது. இப்போல்லாம் நல்லா நான் சொன்னபடி கேட்டுட்டு வீட்டில் எல்லாம் இருக்காங்க, அதனால சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். முன்ன என்னுடைய துக்கத்துக்கு காரணம் இருந்தது. ஏன்னா பலர் அப்படித்தானே சொல்கிறார்கள். எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டால், சப்போஸ் அவர் சௌக்கியமாக இருக்காருன்னு வச்சுக்குவோமே, அவருக்கு என்ன காரணம்னு கேட்டால் பாசிட்டிவாக எல்லாம் சொல்லுவார். முன்னெல்லாம் என் பையன் சொன்னது கேட்காம இருந்தால் இப்போ சொன்னபடி கேட்குறான், இப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, இப்படியெல்லாம் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணத்தை சொல்லிடுவோம். சரி, சுஷுப்தியில் சந்தோஷமாக இருக்கிறையே என்னன்னா அதுக்கு பதிலே இல்லை. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன், எப்படி. பிறகு 7வது கருத்து அத்வைதத்துவம். இந்த ஆத்மா அத்வைதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அத்வைதம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சுஷுப்தி தான். ஏன்னா எந்த ஒரு ஞானத்திற்குமே திருஷ்டாந்தம் தேவைப்படுது. இது போல அப்படின்னு சொல்லி துவைதிகளிடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மா அத்வைத ஸ்வரூபம் இரண்டற்றதுன்னு சொல்கிறோம். அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் எவ்வளவு முறை அவன் தூங்கி இருக்கான், இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்கிறோம், உன்னுடைய தூக்கத்தையே எடுத்துட்டு பாரு, அங்கே அத்வைதம் இருக்குன்னு சொல்லி ஆத்மாவினுடைய அத்வைத ஸ்வரூபத்தை நம்ம சுஷுப்தியினுடைய உதவி கொண்டு பார்க்க போகிறோம். பிறகு 8வதாக திருஷ்டி அலோபக. திருஷ்டி அலோபம். திருஷ்டி அலோபம்னு சொன்னால் சைத்தன்யம் என்றுமே அப்படியே இருக்கிறது. சைத்தன்யத்துக்கு உறக்கமில்லைன்னு அர்த்தம். திருஷ்டின்னா இந்த இடத்துல சைத்தன்யம். அலோபம் அப்படின்னு சொன்னால் அது உறங்குவதில்லை. லோபம்னா விட்டு போகிறது, அலோபம்னா விடாமல் இருப்பது. சம்டைம்ஸ் சில டார்ச் அல்லது ஏதாவது ஒரு லைட்டை போட்டோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன், ஒயர் கனெக்ஷன் லூஸாக இருந்ததுன்னா கெட்டு கெட்டு எரியும். அதுக்கு தான் லோபம்ங்கிறது. லோபம்னா கெட்டு கெட்டு எரிகிறது. ஆஃப் ஆகி வந்ததுன்னு சொன்னால் லோபம்னு சொல்கிறது. நம்ம எலக்ட்ரிசிட்டி மாதிரி இந்த ஏரியாவில் அடிக்கடி அது லோபம் வரும், போய் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த சைத்தன்யம் தொடர்ந்து எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. இந்த சந்தேகம் சுஷுப்தியில் சைத்தன்யம் இல்லையே அப்படின்னு வரும்போது நம்ம சுஷுப்தி எடுத்து விசாரம் பண்ணி அங்கும் சைத்தன்யம் லைட் அடிச்சுட்டே தான் இருக்குது. அதை பார்க்குறவனுக்கு கண்ணு தான் இல்லையே தவிர அங்கும் அந்த லைட் இருக்குதுன்னு நிலைநாட்ட போகிறோம். இப்போ இவ்வளவு கருத்து என்ன பண்ண போகிறோம்னா சுஷுப்தி சொப்பனத்தை விசாரம் பண்ணி பார்க்க போகிறோம். பிறகு உபனிஷத்து சொப்பனத்தை ஜீவன் முக்திக்கே, சொப்பனத்தில் சுஷுப்தியை ஜீவன் முக்திக்கே திருஷ்டாந்தமாக கூறி, ஜீவன் முக்தியை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா அது ஆழ்ந்த உறக்கம். எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம்பிள் ஆழ்ந்த உறக்கம்னெல்லாம் சொல்லி நமக்கு அந்த ஜீவன் முக்தியையும் விளக்க இருக்கின்றது. இப்போ இவ்வளவும் நம்ம இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணத்தில் பார்க்க போகிறோம். இப்போ உபனிஷத்து மீண்டும் ஒரு கதையை உருவாக்கி நமக்கு கருத்தை விளக்குகிறது. ஆகவே மீண்டும் ஜனகர் வர்றார், யாக்ஞவல்கியர் வர்றார். இந்த பிராமணத்திலையும் அதே தான், அடுத்த பிராமணத்திலையும் ஜனகர் யாக்ஞவல்கியரே தான். இந்த ரெண்டு பிராமணத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த பிராமணத்தினுடைய இறுதியில் ஒரு டாபிக் முடிஞ்சு அடுத்த பிராமணத்தில் அது கொஞ்சம் தொடர இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு பிராமணம் 3, 4 தொடர்ச்சி என்றே எடுத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு கதையை கற்பனை செய்து ஜனகர் யாக்ஞவல்கியர் பேசுறது போல ஆரம்பம் ஆகின்றது. ஏன்னா ஜனகர் எதுக்கு வரணும், அவர் தான் போன பிராமணத்திலேயே மோட்சத்தை அடைஞ்சிட்டாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடலாம். எதுக்கு அவர் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சந்தேகம் வரலாம்.
ஆகவே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, சங்கரர் சொல்கிறார், வித்யாவை ஸ்துதி செய்ய ஒரு நிமித்தம் வேணும். குரு சிஷ்ய நிமித்தத்துக்காக மீண்டும் ஜனகர் யாக்ஞவல்கியரே வருகிறார்கள் என்ற கருத்துடன் சங்கரர் அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ இந்த முதல் மந்திரத்தில் கதை தான். கதைனா குரு சிஷ்யர்களுடைய அறிமுகம். இங்கு எப்படி கதை பெருசாக கிடையாது, எப்படி குரு சிஷ்யர்கள் அறிமுகமாகிறார்கள். இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், ஜனகம் ஹ வைதேகம் யாக்ஞவல்க்யக ஜகாம. ஜனகர் என்று அழைக்கப்படுகின்ற வைதேகர் அல்லது வைதேகர் என்று அழைக்கப்படுகின்ற ஜனகரை யாக்ஞவல்க்யர் அணுகினார். இங்கேயும் யாக்ஞவல்க்யர் தான் ஜனகரை நோக்கி செல்கிறார். ஜகாமன சென்றார். யாக்ஞவல்க்யர் ஜனகரிடம் செல்கிறார். அப்படி ஜனகரிடம் செல்லும் பொழுது யாக்ஞவல்க்யர் மனதிற்குள் என்ன நினைச்சிட்டு போனார் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் வருகிறது. ச மேனே ந வதிஷ்யே இதி. ச மேனே யாக்ஞவல்க்யர் நினைத்தார். ஜனகர்கிட்ட போறார். போகும் பொழுது என்னமோ நினைச்சிட்டு போறார். என்ன நினைச்சிட்டு போனாரா? மேனேன நினைத்தார். என்ன நினைச்சாராம்? ந வதிஷ்யே இதி, நான் போய் அவரிடம் ஒன்றும் பேசப்போவதில்லை என்று நினச்சிட்டு போனாராம். ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ போவோம், போய் நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாராம். சில பேர் நம்மகிட்ட பேசக்கூடாதுன்ட்டே வருவார்கள். அதே போல் ஜனகரிடம் யாக்ஞவல்க்யர் பேசக்கூடாது, பேசுறதுக்கு ஒன்று இல்லை, நம்ம ஒன்று இன்றைக்கி பேச வேண்டாம் அப்படின்ட்டு போனாராம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், இந்த இடத்துல வெறும் ஜனகர் மட்டும் அமர்ந்திருக்கிறார்னு நினைக்கக்கூடாது. வெறும் ஜனகர் மட்டும் இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்ட்டு எதுக்கு அவர்கிட்ட போகணும்? ஆகவே ஒரு பெரிய சபை இருக்குது. அந்த சபையில் பல பண்டிதர்கள் பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் போய் ஏதாவது வாயை திறந்து மற்றவர்களெல்லாம் நம்ம இடத்துல கேள்வி கேட்டு பசுவை அழைத்து செல்ல வந்திருக்காருன்னு எல்லாம் நினைக்கிறார்கள். ஆகவே இந்த முறை நம்ம என்ன பண்ணுவோம், போய் நம்ம அந்த சபையில் அமர்ந்துருவோம். நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், மற்றவர்கள் ஏதாவது விசாரம் பண்ணட்டும், வேதாந்த விசாரத்தை மற்றவர்கள் பண்ணட்டும், ஜனகர் மற்றவர்களிடம் கேள்வியை கேட்கட்டும், அதற்கு மற்ற பண்டிதர்கள் பிராமணர்கள் பதில் சொல்லட்டும், நான் போய் சும்மா இருந்துட்டு வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாராம். அதாவது நான் ந வதிஷ்யே, இந்த முறை அசம்பிளியில் பண்டிதர்கள் மத்தியில் நான் ஒன்றும் பேச விரும்பலை, பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜனகரிடம் யாக்ஞவல்க்யர் செல்கிறார். அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விசாரம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வித்வத் சபா அப்படின்னு ஒரு சபா இப்போ கூட நடக்குது, எப்பாவது ஒரு நாள் நடக்கும். அந்த சபைக்கு பேர் வித்வத் சபா அப்படின்னு ஒரு சபை இன்றும் சென்னையில் அப்பப்போ நடக்கும். அதாவது இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொள்வார்கள். வித்வத் சபா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய பண்டிதர்கள் சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. பெரிய பண்டிதர்கள் எல்லாம் தர்க்கத்திலையும் மற்றவங்கெல்லாம் படித்தவங்களாம் அசம்பிள் ஆவார்கள். அந்தந்த பண்டிதர்களுடைய சிஷ்யர்களும் வருவார்கள். பெரிய பண்டிதர்கள் அப்படியே சுற்றி அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து கொள்வார்கள். ஏதோ ஒரு தலைப்பு அங்கே தான் முடிவு செய்வார்கள். அந்த தலைப்பை எடுத்துட்டு ஒவ்வொரு பண்டிதர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். மற்றவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். பிறகு மற்ற பண்டிதர்களாக கேள்வி கேட்பார்கள், நீ இப்படி சொல்கிறியே அது எப்படின்னு. அப்படி இதுக்கு பேர் வித்வத் சபான். இன்றும் அப்பப்போ எப்பாவது சென்னையில் நடக்கும், அது பல இடங்களில் அது நடக்கும். இப்போ அந்த வித்வத் சபாவினுடைய கருத்து என்னன்னா, எல்லாமே படித்தவர்களாக இருந்தாலும் படித்தவர்களுக்கும் இனியொரு படித்தவர் சொன்ன கருத்து புதிதாக இருக்கும். அப்படி அவர்களுக்குள்ள இந்த வித்யாவை விருத்தி செய்வதற்காக வளர்த்தி கொள்வதற்காக சபா நடக்கும். அதுபோல் இங்கே நம்ம கற்பனை பண்ணணும், ஒரு வித்வத் சபா நடக்குது. யாக்ஞவல்க்யர் நம்ம இனி ஒன்றும் பேச வேண்டாம்னு நினச்சிட்டு போகின்றார். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன நடக்குதான், அதாவது என்ன ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா,
ஒரு முறை யாக்ஞவல்க்யரும் ஜனகரும் அக்னிஹோத்திரத்தை பற்றிய விஷயத்தில் ஏதோ பேசியிருக்கிறார்கள். ஒரு சர்ச்சை, அதாவது சர்ச்சைனா ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க யாரும், ஜனகரும் யாக்ஞவல்க்யரும். அப்போ யாக்ஞவல்க்யர் ஜனகருடைய அறிவை ரொம்ப பார்த்து பாராட்டி, இவ்வளவு தூரம் கர்மகாண்டத்திலையும் அக்னிஹோத்திர தத்துவத்தை எல்லாம் தெரிந்து வைத்துள்ளீர்கள், இந்த அறிவுக்காக நான் ஏதாவது உங்களுக்கு வரம் கொடுக்கின்றேன்னு எப்போவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். யார்? யாக்ஞவல்க்யர் ஜனகருக்கு. எதற்காகனா அவருடைய அறிவு திறனை பார்த்து. ஜனகர் என்ன கேட்குறார் யாக்ஞவல்க்யரிடம், இப்போ நான் உனக்கு என்ன கேட்டாலும் தர்றேன், வரம் தர்றேன் அப்படின்னு யாக்ஞவல்க்யர் சொன்ன உடனே, மற்றவர்களாக இருந்தால் யாக்ஞவல்க்யர் ஒரு பெரிய ரிஷி முனிவர், அவர் என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்கிறாரு, நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு ஏதாவது கேட்டுருவோம். ஜனகர் என்ன வரமாக கேட்டார்னா, உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க அனுமதி கொடுக்க வேண்டும், அதை வரமாக கொடுங்க. உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறது தான் எனக்கு இப்பொழுது வரம். இப்போ ஒருவர் போய் நான் உனக்கு வரம் தர்றேன்னு சொன்னால், நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்க அதுவே போதும்னு யாராவது சொல்லுவார்களா? அப்படின்னா ஜனகர் அந்த ஞானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். நான் உங்களிடத்தில் என்னுடைய விருப்பமான கேள்வியை கேட்பேன், அதற்கான பதில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். யாக்ஞவல்க்யர் சரின்ட்டு இருக்கார். அது ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, யாக்ஞவல்க்யர் பேசாமல் இருக்கணுன்ட்டு போகும்போது ஜனகர் அந்த வரத்தை பயன்படுத்துகின்றார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எனக்கு வரம் கொடுத்துருக்கீங்க, நான் விருப்பப்படி உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்னு எனக்கு வரம் கொடுத்துள்ளீர்கள், அந்த வரத்தை நான் பயன்படுத்தி உங்களை நான் இப்போ சும்மா இருக்க விடமாட்டேன். அப்படின்னா நான் இப்பொழுது கேள்வி கேட்பேன், நீங்கள் பேசியாக வேண்டும் என்று இவர் சொன்ன உடனே யாக்ஞவல்க்யர் சரி கேள்வியை கேளுங்கிறார். உடனே ஒரு கேள்வி வருகிறது, அதற்கான பதில் இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணம். இதுதான் கதை. மந்திரத்திற்குள் சென்றால், அதக எது ஜனகஸ்ச வைதேகக, ஜனகர் என்ற வைதேகர், யாக்ஞவல்க்யஸ்ச யாக்ஞவல்க்யர் இருவரும் அக்னிஹோத்ரே அக்னிஹோத்திர விஷயத்தில் சமுதாதே, சமுதாதே என்றால் டிஸ்கஷன், விசாரம் செய்தார்கள். அந்த இடத்துல என்னாச்சு? தஸ்மைக யாக்ஞவல்க்யக வரம் ததௌ. அப்பொழுது ஜனகருடைய அறிவுத்திறனை பார்த்து யாக்ஞவல்க்யக வரம் ததௌ, ஜனகருக்கு வரம் ஒன்றை கொடுத்தார். உன்னுடைய அறிவு மிகவும் நன்கு இருக்கிறது, ஆகவே நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன் அப்படின்னு, நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் பெற்றுக்கொள். சக காம பிரஷ்னம் ஏவ வவ்ரே, அதாவது ஜனகர் நான் என்ன கேள்வியை கேட்க விரும்புகின்றேனோ அந்த கேள்வியை கேட்க நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள், அதுதான் உங்களிடமிருந்து நான் வரமாக பெற விரும்புகின்றேன். தம்ஹ அஸ்மை ததோ, அந்த வரத்தை யாக்ஞவல்க்யர் ஜனகருக்கு கொடுத்து விட்டார். இப்போ ஒரு ஞானியிடம் போய் நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வரம் தர்றேன்னு சொன்னால், நான் கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு யாராவது கேட்பார்களா? என்ன கேட்போம்? எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அல்லது சில சித்திகள் வேணும், அதுக்கெல்லாம் தீர்வு காணுங்கன்னு தான் கேட்போமே தவிர, சாதாரணமாக நான் கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள், அறிவை கொடுங்கள்னு அவ்வளவு சுலபமாக யாரும் கேட்டு விடுவதில்லை. இவர் கேட்டுள்ளார், அதையும் கொடுத்துள்ளார். இப்பொழுது கடைசியில் என்ன வருதுன்னா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பொழுது ஜனகர் யாக்ஞவல்க்யரிடம் கேள்வியை கேட்கின்றார். அது இறுதியில் தம் சம்ராட் ஏவ பூர்வம் பப்ரச்ச, பூர்வம்னா இதை முன்னிட்டு, இவருக்கு கிடைச்ச இந்த வரத்தை முன்னிட்டு இப்பொழுது ஜனகர் யாக்ஞவல்க்யரிடம் கேள்வியை கேட்கின்றார். இதுதான் கதை. இப்போ இதில் முதல் வரியில் ச மேனே ந வதிஷ்யே அப்படின்னு இருக்கு. அது நம்ம ஒரு பொருள் பார்த்தோம். சக யாக்ஞவல்க்யக மேனே அப்படின்னா நினைத்தார்,
ந வதிஷ்யே, நான் பேச மாட்டேன் என்று தனக்குள்ளேயே நினைத்தார் அப்படின்னு பொருள் பண்ணலாம். சில விளக்க ஆசிரியர்கள் இலக்கண ரீதியாக இதை வேற ரீதியாக பொருள் சொல்கிறார்கள். சம் அனேன வதிஷ்யே அப்படி பொருள் சொல்கிறார்கள். அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் பிரிக்கிறது. ச மேனே ந வதிஷ்யேங்கிறத சம் அப்படின்னு எடுத்துட்டு அனேனன்னு பிரித்து, இந்த ந வதிஷ்யேங்கிறத அனேனன்னு பிரித்தா எப்படி பொருள் கிடைக்கும்னா, ஜனகரிடம் நான் இப்பொழுது நன்கு பேச போகிறேன். ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங். நம்ம இதில் எந்த திருட்டுத்தனம் பண்ணல, இருக்கிறத மாறி பிரித்து பார்த்தாவே இப்படி மீனிங் கிடைக்குது நமக்கு. அதை நம்ம புதுசாக வார்த்தையை சேர்த்துறதோ எடுக்கிறதோ ஒன்றுமே பண்ணல. இதை மாற்றி போட்டோம்னா ஆப்போசிட் மீனிங்கே கிடைக்குது. அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஜனகரிடம் இப்பொழுது நான் பேச போகிறேன். இதற்கு முன்னாடி என்ன பொருள் கிடைச்சது? பேச மாட்டேன்னு நினைக்கிறாருன்னு பொருள் கிடைச்சது. இப்போ இவருடன் பேச போகிறேன். அந்த பொருள் ஏன் என்றால், இவருக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன், அதனால நான் பேசி ஆகணும். அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சுரேஸ்வராச்சாரியார் அந்த பொருளை எடுத்துக்கொள்கிறார். சங்கரர் எல்லாம் நான் மேனேங்கிற பொருளை எடுத்துக்கிறார். பேச மாட்டேன்னு நினச்சிட்டு தான் போகிறார். ஆனால் அவருக்கு வரம் கொடுத்ததுனால பேசுகிறார். வேறொரு ஆசிரியர் என்ன எடுத்துக்கிறார்? நல்லா பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனாராம். காரணம் என்னன்னா, நான் வரம் கொடுத்துருக்கிறேனே, ஆகவே நான் அவருக்கு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வது கடமை. இதெல்லாம் சும்மா கதையில் வர்ற கருத்துக்கள். இனி என்ன கேள்வியை கேட்கின்றார்? அடுத்த இரண்டாவது மந்திரத்தில் கேள்வியும் பதிலும் வருகின்றது. இரண்டாவது மந்திரம். யாக்ஞவல்க்ய கிம் ஜோதிஹி அயம் புருஷ இதி ஆதித்ய ஜோதிஹி சம்ராட் இதி கோவாச்ச ஆதித்யேன ஏவ அயம் ஜோதிஷாம் ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதி இதி ஏவமேவ ஏதத் யாக்ஞவல்க்ய யாக்ஞவல்க்ய ஜனகர் யாக்ஞவல்க்யரை அழைத்து, யாக்ஞவல்க்யர் அவர்களே, கிம் ஜோதிஹி அயம் புருஷக, இதுதான் கேள்வி. மிக மிக சுருக்கமான அழகான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னாவே அதுக்கு ரொம்ப புத்தி வேணும். கேள்வியே இருக்கு. சில பேர் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு பதில் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியும். கேள்வியை 3/4 மணி நேரம் கேட்பார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் கிம் ஜோதிஹி அயம் புருஷக, மிக அழகாக சுருக்கமான கேள்வி. அயம் புருஷக அப்படிங்கிறது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா கிம் ஜோதிஹி, எந்த ஜோதியினால் அவன் செயல்படுகின்றான். அதாவது எந்த ஜோதியினால் அனுகிரகிக்கப்பட்டவனாக அயம் புருஷக, இந்த ஜீவாத்மா விவகாரம் செய்கின்றான், செயல்படுகின்றான். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த புருஷன் ஜீவாத்மா செயல்பட அவனுக்கு எது ஜோதி? ஜீவாத்மா செயல்படுவதற்கு ஜோதியாக இருப்பது எது? கிம் ஜோதிஹி. கிம் ஜோதிஹி என்றால் கேன ஜோதிஷா, கேன ஜோதிஷா, எந்த ஒரு ஜோதியின் மூலமாக அனுகிரகீதகசன், அனுகிரகிக்கப்பட்டவனாக.
எந்த ஒரு ஜோதியின் மூலமாக அனுகிரகிக்கப்பட்டவனாக அயம் புருஷக இந்த ஜீவன் விவகாரம் கரோதி. அப்பதான் வாக்கியம் ஃபுல்லாகுது. கிம் ஜோதிகினா கேன ஜோதிஷா, எந்த ஜோதியினால் அனுகிரகிக்கப்பட்டவனாக அயம் புருஷக இந்த ஜீவன் விவகாரம் கரோதி, அவன் விவகாரத்தை செய்கிறான். இப்ப நம்மெல்லாம் விவகாரம் பண்றதுக்கு எது ஜோதியாக இருக்கிறது, இதுதான் கேள்வி. இப்ப நம்ம விவகாரம் பண்றோம், நம்ம விவகாரம் பண்றதுக்கு எது லைட்டா இருக்கு, எந்த ஜோதியினுடைய வெளிச்சத்தினுடைய துணை கொண்டு நம்மளாம் விவகாரம் பண்ண முடிகிறது. யாக்ஞவல்கியர் ரொம்ப கிராஸ்ல ஆரம்பிக்கிறார். எப்படி பதில் சொல்றார்? ஆதித்ய ஜோதிஹி சம்ராட் இதிகோ வாச்ச. பதில் என்ன? சம்ராட், ஹே ராஜா, ஆதித்ய ஜோதிஹி சூரியனுடைய ஜோதி, சூரியனுடைய ஜோதியினால தான் நம்மெல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விவகாரம் பண்ணுறதுக்கு என்ன ஜோதி காரணம்னா, ஃபஸ்ட்டு எதை அறிமுகப்படுத்துகிறார்? ஆதித்யன். அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த பூலோகத்தை பிரகாசப்படுத்துகின்ற சன். சன் அப்படின்னு சொன்னால் சூரியன், சூரியன் அறிமுகப்படுத்துகிறார். இதுவே அடுத்த கேள்விக்கு காரணமாகுது. அடுத்தது நீ என்ன செய்ய போகிறார்? சரி, ஆதித்யம் போயிட்டா என்ன ஜோதின்னு கேட்க போகிறார். இப்படியே வரப்போகுது. இதை இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். இந்த சூரியனுடைய ஜோதியினால தான் ஒருவன் எல்லா விதமான விவகாரமும் செய்கின்றான் என்பது அடுத்த பகுதி. ஆகவே கேள்வி எந்த ஜோதியினால் ஒரு ஜீவன் செயல்படுகிறான்? ஃபஸ்ட்டு பதில் ஆதித்ய ஜோதிகி. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.